எப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மண்டேக்கு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் கூட நம்ம பசங்க இவ்வளோ வெயிட் பண்ண மாட்டானுங்க. ஆனால் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பாலிடிக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. 2வது ஹிஸ்ட்ரி, எலெக்ஷனில் ஒரே ஒருத்தர் ஜெயிக்கணும்னு அவ்வளோ பேர் வேண்டிக்கிறாங்க. அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பாலிடிக்ஸும் மக்களும் கனெக்ட் ஆகிறாங்க. 3வது ஹிஸ்ட்ரி, பெரிய கட்சி, பெரிய பெரிய கூட்டணியில் இருக்க கட்சியெலாம் ஒரு கூட்டணியில் இல்லாத கட்சியை பார்த்து மிரள்றாங்க. 4வது ஹிஸ்ட்ரிங்க, ரிசல்ட் எப்போ கவுண்டிங்கில் பெரிய பெரிய கட்சிகளே ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் மாறி வரும். ஆனால் டிவிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் போனதுக்கப்புறம் செகண்ட் ப்ளேஸ் இறங்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது 5வது ஹிஸ்ட்ரி. கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் மொத்த கூட்டமும் ஓட்டு தானு சொல்கிற மாதிரி இருக்குது. டிவி கேட்கலாம் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. டேய், முதல்ல 100 சீட்டு கிடைச்சதே டிவி கேட்குதாண்டா. லாஸ்ட் 30-40 வருஷமாக மாற்றவே முடியாதுன்னு சொன்ன 2 கட்சியை மாற்றிட்டாப்புல. த மேன் கிரியேட்டட் த ஹிஸ்ட்ரி. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. Andrews எப்போ பாம்பேயை லாலிபாப் ராக்கிக்கு அந்த சமுத்திரம் கூட சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு.